எஸ்ஆர் தமிழன் ஆன்மீகத்தின் சின்னம் தெய்வ நம்பிக்கையின் வண்ணம் எஸ்ஆர் தமிழன். எஸ்ஆர் தமிழன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பாந்தவாக சிவபக்தாஸ்ச ஸ்வதேசோ பவனத்ரயம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. வந்தே குரு பரம்பராம். சரியா இருக்கு சார். இன்றைக்கு கல்வியில் கரையிலா காஞ்சி என்கிற காஞ்சிபுரத்திலே முக்தி தரும் நகரேழில் முக்கியமாம் காஞ்சி நகர் என்கிற காஞ்சிபுரத்திலே அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாரவதி என்கிற 7 மோட்சபுரியிலே ஒன்றான காஞ்சி மாநகரத்திலே தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்கிற தென்னாட்டை சார்ந்தவர்களும் வடநாட்டை சார்ந்தவர்களும் சுவாமியை தரிசிக்கக்கூடிய ஏகாம்பரநாதருடைய இந்த காஞ்சிபுரத்திலே சிறப்பான இந்த திருமுறை திருவிழாவானது நடைபெற்று வருகிறது. ஆன்மீகம் என்பது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஆன்மாவாக இருப்பது. ஒரு படிப்பாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், நிர்வாகமாக இருக்கட்டும், சேவையாக இருக்கட்டும், அனைத்துக்கும் தேவை ஆன்மீக உணர்வு. ஆன்மீக உணர்வு இருக்கும் பொழுதுதான் எந்த தொழிலையும் நாம் சிறப்பாக செய்ய முடியும். ஆகவே மக்களுடைய மனதிலே ஆன்மீகம் என்பது நிறைந்திருக்க வேண்டும். அந்த ஆன்மீகத்தை ஒரு நாளிலே நாம் பழக்கப்படுத்தி கொள்ள முடியாது. ஆகவே அறம் செய்ய விரும்பு என்பதாக நம்முடைய நாட்டிலே இந்த அற வழியை சிறிய வயது முதலேயே கற்றுக் கொடுக்கிறார்கள். இளமையில் கல் என்றும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்றும் சொல்லி நம்முடைய நாட்டிலே ஆலயத்தை, கோவில்களை நாம் சென்று வழிபட வேண்டும். வாரத்திற்கு ஒரு நாளாவது குறைந்தபட்சம் கோவிலுக்கு செல்ல வேண்டும். தினசரி சென்றால் விசேஷம், அல்லது குறைந்தபட்சம் வாரத்திற்கு ஒரு முறையாவது குடும்பத்திலே இருப்பவர்கள் ஆண்களோ பெண்களோ அங்கு சென்று வெறுங்கையோடு செல்லாமல் ரிக்தபாணிஹி ந பஷ்யேத ராஜானம் தெய்வத்தம் குரும். ஒரு குருவை நாம் சென்று வழிபடும் பொழுது வெறுங்கையோடு செல்லக்கூடாது. ஒரு அரசரை சென்று நாம் பார்க்கும் பொழுது வெறுங்கையோடு செல்லக்கூடாது. ஒரு தெய்வத்தை வணங்க செல்லும் பொழுது வெறுங்கையோடு செல்லக்கூடாது. ஆகவே நம்முடைய நாட்டிலே கோவிலுக்கு போகும்போது ஒரு பூவோ எண்ணெயோ திரியோ அந்த கோவிலுக்கு தேவையான ஒன்றை நாம் பக்தியுடன் அதை காணிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும். எவ்வளவு கொடுக்குறோம், எந்த அளவுக்கு கொடுக்குறோங்கிறது வேற. எந்த பொருளை அளித்தாலும் பக்தியுடன் கொடுக்க வேண்டும். பத்திரம், புஷ்பம், பலம், தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. இலையாக இருக்கலாம். அந்த இலை என்ன பண்ணுறோம்? விநாயகருடைய பூஜையும் பொழுது அந்த புரட்டாசி, ஆவணி புரட்டாசி மாதத்திலே நாம் நம்முடைய நாட்டிலே 21 விதமான இலைகளை, தழைகளை விநாயகப் பெருமானுக்கு நாம் சமர்ப்பணம் செய்கிறோம். அது என்ன பலவிதமான இது இருக்குது. அது எருக்கம்போலேருந்து ஆரம்பித்து வன்னி, அதே போன்று தாழம்பூ, பலவிதமானது.
21 விதமான ஏகவிம்சதி அருகம்பில் அர்ஜுனம் என்ற ஒரு இலை, நிறைய இலைகள் இருக்கு. அர்ஜுன பத்திரம் சமர்ப்பயாமி, கேதகி, தாழம்பூ பலவிதமான இதில் 21 தழைகளை சமர்ப்பிக்கிறோம். ஆகவே அது போன்ற பாரம்பரியம் நம்முடைய நாட்டிலே இருந்து வருகிறது. ஆகவே நம்முடைய நாட்டை நாம் காப்பதற்கு பரம்பரையும் தழைக்க வேண்டும், பாரம்பரியமான கலாச்சாரமும் தழைக்க வேண்டும். பரம்பரை தழைப்பதற்கு நல்ல முறையிலே கல்யாணங்கள் நடைபெற வேண்டும். அது பரம்பரை தழைப்பதற்கு முக்கியமானது. ஆகவே அந்த கல்யாணோத்சவத்தை இன்றைய தினம் கும்பாபிஷேகத்தை நீங்கள் அனைவரும் சேர்ந்து சிறப்பாக நடத்தினீர்கள். அதிகாரிகள், வியாபார பெருமக்கள், இங்கு நம்முடைய ஏகாம்பரநாதர் கோவிலில் இருக்கக்கூடிய ஸ்தலம் மற்றும் ஸ்தானிகத்தார் அனைவரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து இந்த ஏகாம்பரநாதருடைய கும்பாபிஷேகத்தை குறுகிய காலத்தில் விரிவான ஏற்பாட்டோடு அதை விடியற் காலையிலே பனிப்பொழிவு இருந்தாலும் மக்கள் அனைவரும் பொறுமையாகவும் பக்தியுடனும் இருந்து, அது 8-9 மணிக்கு கூட கூட்டம் வந்தால் விஷயம் வேறு. காலம்பர 4:30 மணி 3:30 மணியிலிருந்தே மார்கழி மாதம் முன்னாடி, ஒரு மாதம் முன்னாடி, ஒரு வாரம் முன்னாடி ஆரம்பித்த மாதிரி அந்த ஒரு கும்பாபிஷேகத்தை அன்றைய தினம் உள்ளூர் விடுமுறையும் கொடுக்கப்பட்டு கருட சேவைக்கெல்லாம் கொடுப்பார்கள். இந்த இதுக்கும் கட்டாயம் கொடுத்தார்கள். அது ஒரு நல்ல அறிகுறி. இதை செய்து இந்த கும்பாபிஷேகத்தை பிரசாதங்கள் அன்னதானங்களையும் அளித்தார்கள். இப்படி சிறப்பாக அந்த ஏகாம்பரநாதருடைய கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. அதை தொடர்ந்து மண்டலாபிஷேகத்தின் அங்கமாக தினசரி கச்சேரிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த இடத்திலே சித்தீஸ்வரர் கோவில் பக்கத்திலே இந்த இடத்திலே அருமையான இந்த இடம் இதற்காக வெளிப்பட்டிருக்கிறது. இந்த திருமுறை மாநாட்டிற்காக இந்த இடமானது மக்களுடைய பார்வைக்கு வெளிப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த இடத்திலே அந்த பச்சையப்ப வள்ளல் அந்த காலத்தில் எல்லாம் நிர்வாகம்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ பச்சைப்பாஸ் மூலமாக இந்த முன்முயற்சி எடுக்கப்பட்டு சிறப்பாக இந்த திருமுறை திருவிழாவானது எப்படி மாவடி சேவைக்கு மக்கள் வருவார்களோ, பங்குனி உத்திரத்திற்கு வருவார்களோ, அது போன்ற ஒரு காட்சியை இந்த நேரத்திலே பார்க்க முடிகிறது. இப்படி மக்கள் அனைவரும், இந்த ஊர் மக்கள் மாத்திரமல்ல, வெளியூர்லேருந்தும் மக்கள் இதில் பங்கு கொண்டு இந்த ஜோதிர்லிங்கங்கள், பிள்ளையார், அழகான விதவிதமான பிள்ளையாரை வைத்திருக்கிறார்கள். ஏகாம்பரநாதர் கோவிலில் எப்படி பிராகாரத்திலே பல்வேறு சிவலிங்கங்கள் இருக்கின்றனவோ அதை நினைவு கூறும் விதமாக அழகாக பல சிவலிங்கங்களை வைத்து, மரகதலிங்கம் மாதிரி தோன்றுகிறது, பலவிதமான லிங்கங்களை வைத்து மக்கள் அனைவரும் ஒரு நாள் அது என்ன சொல்லுவாங்களே, ஒரு குடம் தண்ணி ஊற்றினேன், ஒரு பூ பூத்தது என்றெல்லாம் சொல்கிறார்கள். அதுபோன்று அனைவரும் வணங்கும் விதமாக அந்த பூக்களையும் பூச்சொரிதல் என்பதாக சமயபுரம் மாரியம்மன் கோவிலே சிறப்பான நிகழ்ச்சி நடைபெறுகிறது. திருப்பதியிலே புஷ்பயாகம் என்பதாக ஒரு பூக்களுடைய திருவிழா நடைபெறுகிறது வெங்கடேச பெருமாளுக்கு. அதுபோன்று அனைவரும் பூச்சொரிதல் செய்யும் விதமாக அந்த சிவலிங்கங்களை வழிபடக்கூட விதத்திலே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதே போன்று அன்னதானமும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம் 11,000 மக்களுக்கு அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. தொடர்ந்தும் இன்றைய தினமும் அன்னதானம் என்பது சிறப்பாக அன்னம் பாலிப்பது என்று நாம் கலாச்சாரத்திலே எதை சொல்லி வருகிறோமோ அதை செய்து காட்டக்கூடிய வாய்ப்பாக இங்கு அன்னதானம் என்பது நடைபெற்று வருகிறது.
ஆகவே நம்முடைய நாடு நலம் பெற வேண்டும், மக்கள் நலம் பெற வேண்டும். அதற்கு நல்ல கல்வி தேவை, நல்ல தொழில் தேவை, நேர்மை, நேர்த்தி, நியாயம், இந்த மூன்றும் நம்முடைய நாட்டிலே வளர வேண்டும். நேர்த்தி, எந்த வேலையை செய்தாலும் நாம் அதற்குரிய முறையிலே செய்ய வேண்டும், நேர்மையாக செய்ய வேண்டும், நியாயமாக செய்ய வேண்டும். அனைவருக்கும் நல்ல உணவு கிடைக்க வேண்டும், அனைவருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும், அனைவருக்கும் நல்ல உள்ளம் அமைய வேண்டும். நல்ல உள்ளம் அமைந்ததின் வெளிப்பாடு தான் இந்த திருமுறை, இந்த திருவிழா அமைந்திருக்கிறது. பல்வேறு வியாபாரிகளும் அவர்கள் வெவ்வேறு அமைப்பிலே ஏதோ சேர்வார்கள். ஆனால் இங்கு முக்கியமாக முதலியார் மற்றும் பிள்ளை, அதாவது முதலியார்களுக்கு சில பகுதிகளில் பிள்ளை என்கிற ஒரு அடமொழி சொல்லப்படுகிறது. ஆகவே அனைத்து முதலியார் சங்கம் மற்றும் பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இதில் இணைந்திருக்கிறார்கள். இது ஒரு சமுதாய நல்லிணக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆகவே யாராவது முதன்மையாக முதலியார்கள் இந்த ஊரிலே பணி செய்ய தொடங்கினால் பிற சமூகத்தை சார்ந்தவர்களும் இதில் கலந்து கொள்வார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இந்த ஒரு திருமுறை திருவிழா என்பதானது அமைந்திருக்கிறது. நம்முடைய நாடு முன்னேறி வருகிறது, முன்னேற வேண்டும். விவசாயம் முன்னேற வேண்டும், கைத்தொழில்கள் நசியக்கூடாது. புதியதாக என்ன மிஷின் வந்தாலும் நம்முடைய கைத்தொழில்கள் நலிவடையாமல் அதையும் நாம் பாதுகாக்க வேண்டும். எங்கேயோ சைனாவிலே அந்த காலத்திலே பட்டு சொல்வார்கள், காஞ்சிபுரம் பட்டு, இதெல்லாம் கைத்தொழிலுடைய திறமையின் அதனுடைய உச்சகட்டம். அப்படி கைத்தொழில்கள், பல கைத்தொழில்கள் நம்முடைய நாட்டிலே இருக்கின்றன. கைத்தொழில்களுக்கு பெயர் போன கிராமமாக பிள்ளையார்பாளையம் விளங்கி வருகிறது, திருமேற்றலி விளங்கி வருகிறது. அந்த காலத்திலே அந்த பிள்ளையார்பாளையத்துக்கு நம்முடைய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடன் நம்ம சங்கர மடத்துக்கு தரிசனத்திற்காக வந்த பொழுது அந்த காலத்திலே ஒரு விஜயதசமி அன்று அந்த திருமேற்றலி கோயிலுக்கெல்லாம் கூட போயிருக்கோம் அவரோட. அந்த காலத்தில் சோ ராமசுவாமி அவருடைய அப்பா சீனிவாசர்னு காங்கிரஸ் பிரசிடெண்ட்டு, அவர் அந்த காலத்தில் வந்திருந்தார். அந்த சமயத்தில் பிள்ளையார்பாளையம்லாம் அந்த காலத்துலேருந்து இந்த ஊருக்கு வரக்கூடிய காலத்துலேருந்து பார்த்துட்டுருக்கோம். ஆகவே இந்த கைத்தொழில்களின் சிறப்பான கிராமமாக, நகரமாக இந்த காஞ்சிபுரம் விளங்கி வருகிறது. அதே போன்று கடவுள் வழிபாடு, இறைவன் நமக்கு எல்லாம் அருள் பாலிக்கிறார், அருளையும் தருகிறார், பொருளையும் அவர் தருகிறார். அருளில்லார்க்கு அவ்வுலகில்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகில்லை என்று சொன்னார்கள். இம்மையிலேயும் அனைத்து நிலைகளிலேயும் இறைவன் நமக்கு பலவிதமான சௌக்கியங்களை, நன்மைகளை அளித்து நம்மை காப்பாற்றி வருகிறார். அப்படிப்பட்ட அந்த இறைவனை நாம் மறக்காமல் தினசரி வழிபட வேண்டும். அதற்கான அடையாளம்தான் இங்கு வியாபார பெருமக்களுடைய அனைத்து மக்களுடைய முகத்திலேயும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சந்தனமானது. அந்த திருநூறும் சந்தனமும் இங்கு இறை பக்தியினுடைய ஒரு பாரம்பரியத்தை, காஞ்சிபுரத்தினுடைய பாரம்பரியத்தை இன்றைக்கும் நமக்கு உள்ளத்திலே அந்த பக்தியினுடைய ஒரு மனப்பான்மையை நமக்கு விளக்கி வருகிறது. அப்படிப்பட்ட இந்த காஞ்சிபுரம் தமிழ்நாட்டிலே சிறப்பான புண்ணியஸ்தலமாக விளங்கி வருகிறது. சிறப்பான புண்ணியஸ்தலம் கும்பகோணம், காஞ்சிபுரம், புவனேஸ்வரம், ஒரிசா, இந்த 3 ஊரிலேயும் நிறைய கோவில்கள் இருக்கின்றன. கோவில் நகரமாக இந்த 3 ஊர்களும் விளங்குகின்றன. அதிலே நம்முடைய தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கோவில் நகரமாக, நகரேஷு காஞ்சியாக விளங்குவது காஞ்சி மாநகரம். இன்றைக்கு சென்னை மாநகரம் இருக்கலாம், பல்வேறு மாநகராட்சிகள் வந்திருக்கலாம். இப்படி வந்திருந்தாலும்
அந்த காலத்திலேயே மாநகரமாக விளங்குவது காஞ்சிபுரம். அங்கேயே 100 அடி சாலை என்பது இன்றைக்கு புதியதாக சென்னைக்கு வந்திருக்கலாம். நம்முடைய ராஜவீதி இன்றைக்கு காமராஜர் வீதி என்ற பெயரில் இருக்கக்கூடிய இந்த வீதி, இதெல்லாம் இந்த டில்லி ராஜ்பத் என்று என்ன இருக்கிறதோ அதற்கெல்லாம் முன்னோடியாக அந்த காலத்திலே டவுன் பிளானிங்க்கு முன்னோடியாக விளங்குவது. நீர் மேலாண்மைக்கு அங்கேருந்து நீர் வரத்து கால்வாய், சர்வதீர்த்த கரையோ காமாட்சியம்மன் குளமோ, இப்படி பல இடத்திலேயும் நீர் கால்வாய்கள்லாம் வந்து போக்குவரத்து கால்வாய், அது வெளியில் இடத்துக்கு வடிகால், வாய்க்கால், வடிகால், இப்படி அனைத்தும் அமைந்த ஒரு டவுன் பிளானிங்க்கு சிறந்த உதாரணம் ஸ்ரீசக்கர உருவத்திலே அமைந்த ஊர் இந்த காஞ்சி மாநகரம். அப்படிப்பட்ட இந்த காஞ்சி மாநகரமானது சமயப்பற்று, சமுதாய நல்லிணக்கம், சேவை மனப்பான்மை, இந்த மூன்றுக்கும் எடுத்துக்காட்டாக காஞ்சிபுரம் விளங்கி வருகிறது. சமயப்பற்று, சைவம், வைணவம், சாக்தம், இப்படி கௌமாரம், குமரக்கடவுள், இப்படி அனைத்துக்கும் எடுத்துக்காட்டாக இந்த காஞ்சி மாநகரம் விளங்கி வருகிறது. சக்தி பீடத்திலே மத்தியமமாக இருக்கக்கூடிய ஓட்டியானம், நம்முடைய மக்கள் அணியக்கூடிய ஓட்டியானம், அந்த ஓட்டியானத்திற்கான நகரமாக இந்த காஞ்சி மாநகரம். அதுதான் சம்ஸ்கிருதத்திலே காஞ்சி என்ற பெயர். அந்த பெயர் தான் நம்முடைய ஊருக்கு, இந்த ஊருக்கு அமைந்திருக்கிறது. இப்படி இந்த சக்தி பீடங்கள் 51 சக்தி பீடங்கள் இருக்கின்றன. அதிலே பழைய இந்தியாவிலே அவை இருக்கின்றன. அகண்ட பாரதத்திலே அந்த 51 சக்தி பீடங்கள் இருக்கின்றன. இன்றைய இந்தியாவிலே, இன்றைய பாரதத்திலே 40க்கும் மேற்பட்ட சக்தி பீடங்கள் இருக்கின்றன. இன்றைய பாகிஸ்தானிலே சில பீடங்கள் இருக்கின்றன. இன்றைய பங்களாதேஷிலே சில சக்தி பீடங்கள் இருக்கின்றன. அந்த பங்களாதேஷில் இருக்கக்கூடிய டாக்கேஸ்வரி கோவில், அம்மன் பெயர் தான் அந்த ஊருக்கு. டாக்கா என்பது டாக்கேஸ்வரி என்கிற அம்மன் கோவில். அந்த கோவிலுக்கு நம்முடைய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சிறப்பாக அங்கு சென்று, உள்ளூர் பாதுகாப்புடன் அங்கு சென்று, பிரணாப் முகர்ஜி அவர்களும் ஜஸ்வந்த் சிங் அவர்களும் வேறு வேறு கட்சி, ஆனாலும் இணைவரும் இணைந்து உறுதுணையாக இருந்து அந்த வெளிநாட்டிலே அவர்கள் சென்று சண்டி ஹோமம் நிகழ்த்தி சங்கராச்சாரியா கேட், எப்படி நம்முடைய ஊரிலே காஞ்சி பெரியவருடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடும் விதமாக நுழைவு வாயில் ஏரிக்கரையிலே அமைக்கப்பட்டிருக்கிறதோ, பொன்னேரிக்கரையிலே அமைக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போன்று இந்த டாக்காவிலே சங்கராச்சாரியா கேட் என்பதை நம்முடைய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அங்கு கல்வெட்டு துவக்கி வைத்தார்கள். அப்படி இந்த சக்தி பீடங்களுடைய ஊராக நம்முடைய பாரதம் திகழ்கிறது. ஆகவே இந்த ஊரிலே சக்தி கூட வேண்டும், சகதி நீங்க வேண்டும், சக்தி கூட வேண்டும். அதற்கு நாம் எல்லாரும் சேர்ந்து பணிபுரிய வேண்டும். அதிலே காமாக்கியா அஸ்ஸாமிலே யோனி பீடம் அமைந்திருக்கிறது. அம்பாஜி குஜராத்திலே சக்தி பீடம் அமைந்திருக்கிறது. காசி பக்கத்திலே விந்தியவாசினி என்று ஒரு ஊர் இருக்கிறது, அங்கு சக்தி பீடம் அமைந்திருக்கிறது. பாகிஸ்தானத்திலேயும் சில சக்தி பீடங்கள், ஹிங்கோலி என்று ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்துல சக்தி பீடம் இருக்கிறது. இதெல்லாம் என்னவென்றால், நாம் என்னவாக இருந்திருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். மறுபடியும் நாம் என்னவாக ஆக வேண்டும். நமக்கு செல்வம் வரும்பொழுது, நமக்கு பதவிகள் வரும்பொழுது, நமக்கு வாய்ப்புகள் வரும்பொழுது நாம் செய்ய வேண்டிய பணிகள் என்ன இருக்கின்றன என்பதை சமுதாயம் என்பது உணர வேண்டும். அந்த விதத்திலே இந்த காஞ்சி மாநகரமானது ஓட்டியான பீடமாக, அது கீழே இருக்கிற கால் பகுதியும் சரி, அதற்கு மேல் இருக்கக்கூடிய தலை, முதுகு எல்லாம் இருந்தாலும் சரி, இரண்டையும் இணைக்கக்கூடியது இந்த நாபி பீடம். அப்படி ஓட்டியானத்தை பீடமாக கொண்டு
காஞ்சி காமாட்சி அம்மனுடைய நகரமாக ஓட்டியான பீட்ட நிலையா சுதாசாகர மத்தியஸ்தா காமாட்சி என்பதாக லலிதா சஹஸ்ரநாமத்திலே அந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலே பாராயணம் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட பாராயணத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய பெயர் காமாட்சி என்கிற பெயர். அப்படிப்பட்ட காமாட்சி அம்மனுடைய ஊராக இந்த காஞ்சி மாநகரம் அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உமையே என்கிற காமாட்சி அம்மனுடைய ஊராக இந்த காஞ்சி மாநகரம் விளங்கி வருகிறது. தற்பொழுது நம்முடைய நாட்டிலே ஆன்மீக உணர்வு, ஆன்மீகத்தினுடைய திருப்பணிகள் வளரத் துவங்கி இருக்கின்றன. காசியிலே அந்த காலத்திலே வெவ்வேறு காரணங்களால் அந்த பெரிய கோவிலானது சிறிய இடத்திலே அமைந்த நிலையிலே மறுபடியும் அந்த காசி விஸ்வநாதருடைய கோவிலை விரிவுபடுத்தக்கூடிய மற்றும் அதனுடைய சரித்திர மேன்மையை நாமெல்லாம் மேலும் உணரக்கூடிய விதமாக அந்த காசி விஸ்வநாதருடைய பணிகள் துவங்கி இருக்கின்றன. அதை காரிடார் என்பதாக, விஸ்வநாத சுவாமி காரிடார் என்பதாக விரிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் தற்பொழுது அங்கு தரிசிக்கக்கூடிய வாய்ப்பை அங்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நம்முடைய பிரதம மந்திரி அவர்களுடைய முயற்சியினால் அதெல்லாம் நடைபெற்று வருகிறது. அதே போன்று உஜ்ஜயினி காளிதாசர் நாக்கிலே அந்த அம்மனுடைய மந்திரத்தை ஒருவருக்கு எழுதினார்கள். அவர் மரத்து மேலே உட்கார்ந்துண்டு மரக்கலையை வெட்டின்னு இருந்தார். அதுவும் கீழே இருந்த கலையை வெட்டின்னு இருந்தார். என்ன அவரும் சேர்ந்து விழ வேண்டியதான். அப்படிப்பட்ட நிலையிலே இருந்தவருக்கு ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறமா அம்மனுடைய ஆசீர்வாதத்தினாலே நாக்கிலே பீஜாட்சரங்களை எழுதி பிறகு மிகப்பெரிய கவிஞராக மாறிவிட்டார். மகாகவி காளிதாசர் என்பதாக அந்த காளிதாசருடைய ஊர் உஜ்ஜயினி. உஜ்ஜயினி மாகாளி என்று கோவிலெல்லாம் இருக்கிறது. அந்த ஊரிலே மிகப்பெரிய மண்டபங்களை தற்பொழுது கட்டியிருக்கிறார்கள். இப்படி காமாக்கியாவிலேயும் கட்டி வருகிறார்கள். அயோத்தியாவிலே 500 வருஷத்தினுடைய முயற்சியின் பலிதமாக அங்கு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு, நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி அங்கு ராமருடைய ஜென்மபூமி, அங்கு மிகச் சிறப்பான கோவில் அமைந்திருக்கின்றன. அந்த ராம ஜென்மபூமியினுடைய அடிக்கல் நாட்டு விழா ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி நடந்த பொழுது அந்த சமயத்தில் தேனம்பாக்கத்திலே தங்கியிருந்தோம். இந்த கொரோனா சமயம், அந்த சமயத்தில் அங்கு கருங்காலி மரத்தை தேடின்னு இருந்தோம். இந்த சங்கு என்பதாக பூமி பூஜைக்கு தேவையானது. அந்த சங்கு தான் இங்கே இருக்கக்கூடிய சங்குபாணி விநாயகர். அது சங்கு என்பது மருவி சங்குன்னு மாறிடுச்சு. டவுன் பிளானிங்க்கு முதல்ல பிள்ளையார் பூஜை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த ஊரை நிர்மாணம் செய்யும் பொழுது அந்த பிள்ளையாரை வழிபட்ட அந்த சங்குபாணி விநாயகர், காமாட்சி அம்மன் கோயில் கட்டுறது, அது யாராவது கட்டும்பொழுது அந்த பிள்ளையார் பூஜை பண்ணியிருப்பாங்க. அந்த சமயத்தில் அந்த சங்கு பண்ணணும்னு நம்ம அந்த அக்னியில் இருந்தார். இப்போ தேடினோம் மரம், ஏதோ கொஞ்சம் இருந்தது நம்மள்கிட்ட. அப்புறம் ஒரு ஆச்சாரியர்கிட்ட கேட்டோம், அவர் வச்சிருந்தார். அதை 18 அங்குலத்திற்கு கீழே சதுரம், நடுவில் 6 அங்குலம், அது ரவுண்டு உருவமாக அதை பண்ணி, அதுக்கப்புறமா 3ஆவது பாகம் 6 அங்குலம் வாழைப்பூ மாதிரி பண்ணி இங்கிருந்து அனுப்பி வைத்தது. அந்த சமயத்தில் தேனம்பாக்கத்தில் பக்கத்தில் சூளை இருந்தது. அந்த சமயத்தில் எல்லாம் வெளியில எல்லாம் வர்றது கஷ்டம். நம்ம மடத்துக்காரங்க போய் கேட்டாங்க, என்னப்பா சூளை செங்கல் கொடுக்குறியான்னு கேட்டாங்க. எதுக்குன்னா, அது எதுக்குன்னு சொன்னபோது இல்லை இது அயோத்திக்காக அப்படின்னு. அந்த சூளை ஆசாமி இவங்க பணம் கொடுக்க போனாங்க. அது வேண்டாம்ப்பா, எனக்கு பணம் வேண்டாம், நான் பணம் வாங்கலைன்னாரு.
இப்படி இந்த காஞ்சிபுரத்தினுடைய செங்கல் அயோத்தியாவிலே அடிக்கல் நாட்டு விழாவுக்கு சென்று அன்றைய தினம் பிரதம மந்திரி அவர்கள் பூஜை செய்து அந்த கோவில் 1000 கோடி பட்ஜெட்டிலே தற்பொழுது பிரம்மாண்டமாக நிறைவு பெற்றிருக்கிறது. ஆகவே அயோத்தியின் கோவிலுடைய அடிக்கல் இதுக்கும் காஞ்சிபுரத்தினுடைய செங்கல் உபயோகப்பட்டிருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய அந்த செங்கு, அந்த மரத்தினால் செய்யப்பட்ட சங்குவானது காஞ்சிபுரத்திலிருந்து செய்து தங்க நாணயங்கள் 5 நாணயங்கள் ஜெயா, நந்தா, பத்ரா, ரிக்தா, பூர்ணா என்று நாம் பூமி பூஜை செய்யும் பொழுது 5 பூஜை செய்ய வேண்டும். அதற்கு வேண்டிய தங்க காசுகளை இங்கேருந்து சென்னையிலேருந்து தயார் பண்ணி இந்த 5 தங்க பவுன் அதையும் வச்சு அன்னைக்கு பூஜை பண்ணார். அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் காஞ்சிபுரத்திலிருந்து. இப்படி காஞ்சிக்கும் அயோத்திக்கும் சிறப்பான தொடர்பு இருந்து வருகிறது. அந்த காலத்திலேயே பிற சமயத்தை சார்ந்தவர்கள், புத்த மதம், ஜெயின மதம், அப்படியே இந்த ஊருக்கு சைனா வரையிலே அந்த தொடர்பு என்பது இருந்து வருகிறது. ஆகவே சமயம், இறை நம்பிக்கை என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த காஞ்சி மாநகரம் விளங்கி வருகிறது. இந்த காஞ்சி மாநகரம் நம்முடைய நாட்டிலே நம்முடைய கலைகள் 64 கலைகள், தெருக்கூத்து, சங்கீதம், பொம்மலாட்டம், கரகாட்டம், இப்படி பல கலைகள்லாம் வளர்வதற்கும் நம்முடைய திருமுறைகள் வளர்வதற்கும் கண் கொடுத்த ஊர் இந்த ஊர். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு திருவத்தியூரிலிருந்து அவர் கிளம்பி இங்கே வந்த பொழுது ஒரு கண்ணை இங்கு ஏகாம்பரநாதர் அளித்தார், 2வது கண்ணு திருவாரூரில் அளித்தார். அப்படி கண் கொடுத்த ஊர் இந்த ஊர் காஞ்சிபுரம் என்பது கண் கொடுத்த ஊர். இந்த ஊரினுடைய வளர்ச்சி வளர்ந்து வருகிறது. இந்த ஊரிலே ரயில்வே துறையினுடைய வளர்ச்சிக்காக சங்கர மடத்தின் மூலமாக பழைய ரயில்வே ஸ்டேஷன் என்பது ஜாபர் ஷரீப் பீரியடில் கட்டப்பட்டு பிறகு நிதிஷ்குமார் அவர் பீரியடில் ரயில்வே திட்டங்கள்லாம் வந்து அங்கே அந்த மீட்டர் கேஜ் என்பது பிராட் கேஜாக மாறி பிறகு மின்சாரம் ரயிலாக வந்து இந்த தக்கோலம் பக்கத்திலே 3 கிலோமீட்டர் அது பாக்கி இருந்தது, அதுவும் நிறைவு பெற்று காஞ்சிபுரத்தின் வாயிலாக, காஞ்சிபுரத்தின் காரணமாக 60 கிராமங்கள் மேம்பட்டிருக்கின்றன. சென்னையிலிருந்து செங்கல்பட்டு, இங்கு வாலாஜா, காஞ்சிபுரம், அரக்கோணம், பட்டாபிராம் என்றெல்லாம் இந்த வட்ட ரயிலானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி காஞ்சி மாநகரத்திற்கு புதியதாக சர்வதீர்த்தக்கரையிலே யாத்ரி நிவாஸ் வெங்கையா நாயுடு அவருடைய இதில் இங்கே வந்து ஒரு கமிஷனர் இருந்தார். அவர் போய் பார்த்தார், பாய் அவர் போய் பார்த்தார் டெல்லியில். அவர் பார்த்தபோது என்ன மடத்தை பற்றியெல்லாம் விசாரித்து அதற்கு பிறகு இந்த யாத்ரி நிவாஸ் அழகாக கட்டப்பட்டிருக்கிறது. ஏகாம்பரநாதர் கோவில் இடத்திலே ஸ்ரீரங்கம் பல ஊரில் இருக்கிறது. அதன்படி இந்த ஊரில் விடுதிகள் கட்டப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது இங்கு பல சௌகரியங்கள்லாம் வந்திருக்கின்றன. நிறைய பேர் இங்கெல்லாம் விடுதிகள்லாம் கட்டி நிறைய பேர் வசதிகள்லாம் செய்து வருகிறார்கள். இப்படி தங்கும் வசதிகள்லாம் இந்த ஊரிலே பலருடைய முயற்சியினால் மேம்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது ஆன்மீகத்திலே நாம் மேன்மேலும் முன்னேற வேண்டும். ரயில் வந்தாச்சு, பஸ் வந்தாச்சு, ஹோட்டல் வந்துடுத்து, விடுதிகள் வந்தாச்சு, எல்லாம் வந்துடுத்து. வரவேண்டியது ஆன்மீக உணர்வு. அதற்கு தேவை இந்த திருமுறை திருவிழா. ஆகவே இந்த திருமுறை திருவிழாவின் மூலமாக ஏற்கனவே பல திருவிழாக்கள் தொடர்ந்து இந்த ஊரிலே நடைபெற்று வருகின்றன. மேற்கு ராஜவீதியிலே எந்த ஊரிலேயும் இல்லாத அளவுக்கு இந்த ஊரிலே குறைந்தபட்சம் 80 நாட்களுக்கு குறையாமல் திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றன. கச்சபேஸ்வரர் கோவில், குமரகோட்டம், ஏகாம்பரநாதர், காஞ்சி காமாட்சி, பாண்டவதூதர், வைகுண்ட பெருமாள், விஷ்ணு காஞ்சி, வரதராஜ பெருமாள்,
இப்படி பல திருவிழாக்கள் நடைபெறக்கூடிய ராஜவீதியாக விளங்குவது, சமயத்தினுடைய சாலையாக விளங்குவது அந்த சாலை தெருவை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு ராஜவீதி என்பது அப்படி நம்முடைய நாட்டிலே காஞ்சிபுரத்திலே விளங்கி வருகிறது. வேற எந்த ஊர்லேயே இந்த அளவுக்கு வருஷத்திலே இவ்வளவு பிரம்மோற்சவங்கள் என்பது திருப்பதியில் நடக்கிறது. அது ஒரு கோவிலுடைய பிரம்மோற்சவம். பல கோவிலுடைய பிரம்மோற்சவங்கள், உலகந்த பெருமாள், இப்படி அனைத்து கோவில்களுடைய பிரம்மோற்சவங்களும் நம்முடைய இந்த காஞ்சிபுரத்திலே நடைபெற்று வருகின்றன. இவைகளெல்லாம் மேலும் மேலும் நடைபெறுவதற்கு, தடைபெறாமல் நடைபெறுவதற்கு, இது அதற்குரிய முறையிலே நடைபெறுவதற்கு அனைத்து மக்களுடைய உழைப்பும் அனைத்து மக்களுடைய ஒத்துழைப்பும் தேவை. அதை நம்முடைய வியாபார பெருமக்கள், முக்கியமாக இந்த ஊரிலே பெரும் எண்ணிக்கையிலே இருந்து கல்வி, வியாபாரம், கைத்தொழில்களை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலியார் சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த முன்முயற்சியை, காஞ்சியை காப்போம் என்கிற இந்த நல்ல முயற்சியை நீங்கள் எல்லோரும் எடுத்தது, அதுவும் ஒரு சேர நீங்கள் எல்லோரும் இணைந்து எப்படி தேர் திருவிழாவை அனைவரும் சேர்ந்து செய்வார்களோ அதுபோன்று நீங்கள் எல்லோரும் பல நிலையிலே இருப்பவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த ஒரு முன்முயற்சியை எடுத்திருக்கிறீர்கள். நம்முடைய நாட்டிலே பல விதமான தொழில்கள் இருந்தாலும் அனைத்து தொழில்களும் சிறப்பதற்கு பக்தி என்பது தேவை. அந்த பக்தி என்பது ஆன்மீகத்தின் மூலமாகத்தான் வளர்க்க முடியும். ஆகவே நல்லொழுக்கத்தை, ஆச்சாரக்கோவை என்று தமிழிலே என்ன புஸ்தகம் இருக்கிறதோ அந்த ஆச்சாரக்கோவையை, கொன்றை வேந்தனை, ஆத்திச்சூடியை நாம் உணர்ந்து கொள்வதற்கு, மனப்பாடம் செய்வது என்பது வேறு, அதை உணர்ந்து கொள்வதற்கு குடும்பங்கள் சிறக்க வேண்டும். குழந்தைகளை நல்ல முறையிலே நாம் வளர்க்க வேண்டும், நல்ல முறையிலே கல்யாணம் செய்து வைக்க வேண்டும். அவர்களும் பெற்றோர்கள் சொன்ன முறையிலே கல்யாணத்தை அவர்களும் நடத்தி கொள்ள வேண்டும். இதெல்லாம் தான் நாளைய பாரதத்திற்கு அடித்தளமாக விளங்குவது. எப்படி ஏகாம்பரநாதர் கோபுரத்திற்கு அடித்தளத்தை அமைத்து அந்த சந்நிதி தெருவிலே சார விநாயகர் என்றிருக்கிறார், அங்கேருந்து சாரத்தை கட்டி அந்த கல்லை கொண்டு போய் அந்த கோபுரத்தை கிருஷ்ணதேவராயர் காலத்திலே கட்டியிருக்கிறார்கள். அப்படி அங்கு சிங்க வாகனத்திலே பிள்ளையார் இருக்கிறார். அந்த கோவிலில் மூஷிக வாகனத்தில் இருப்பார். இங்கே அழகாக வாகனத்தோடு பிள்ளையார், முருகர், அம்மன் இதெல்லாம் நன்றாக அமைத்திருக்கிறீர்கள். ஆந்திராவிலே நமூனா தேவாலயம் என்று பெயர், அந்த கோவிலினுடைய அந்த மாதிரியை அமைத்திருக்கிறீர்கள். அப்படி இந்த அடித்தளத்தை அமைப்பதற்கு நாம் எல்லோரும் மேலும் பாடுபட வேண்டும். பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் பொழுது குடும்ப வாழ்க்கை முறைகளும் சிறக்க வேண்டும். நம்முடைய வளர்ச்சி வர வர நம்முடைய கலாச்சாரமும் சிறக்க வேண்டும். அந்த விதத்திலே நமக்கு கிடைத்த பணத்தை அதிலே முதலீடு செய்ய வேண்டும். வியாபாரத்திலே முதலீடு செய்யும் பொழுது கலாச்சாரத்திற்கென்று சிறு தொகையை நாம் முதலீடு செய்ய வேண்டும். அப்படி முதலீடு செய்துதான் அந்த காலத்திலே பல தர்மங்கள், முதலியார் சமூகத்திலேயும் சரி, மற்ற நாயக்கர் சமூகத்திலேயும் சரி, பல தர்மங்களை இந்த பகுதியிலே பச்சை பாஸ் ட்ரஸ்டாக இருக்கட்டும், இந்த சங்கல்வராய ட்ரஸ்டாக இருக்கட்டும், இந்த ஆளவந்தார் ட்ரஸ்டாக இருக்கட்டும், இதெல்லாம் அமைத்திருக்கிறார்கள். ஆகவே பழனிகளை பார்த்தால் பல்வேறு சமூகத்திற்கு சத்திரங்கள் இருக்கும். நம்ம ஊர்லேயும் சில சமூகத்திற்கு சத்திரங்கள் இருக்கின்றன. ஸ்ரீசைலத்திலே பார்த்தால் அனைத்து சமூகத்திற்கும் ஸ்ரீசைலத்திலே சத்திரங்கள் இருக்கும். ஆகவே இது போன்ற நன்கொடைகள் மூலமாக நம்முடைய நாட்டிலே மேன்மேலும் தர்மத்தை வளர்த்து தமிழையும் வளர்த்து நம்முடைய பூமா ஜெயசந்திரநாதன் அவர்கள் இந்து சமய மன்றத்திற்காக நிறைய உழைத்து புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்கார். நம்முடைய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சொல்லி அறவழி வாசகம், ஆ என்றால் அப்பர்,
அரிபத்தர் என்றெல்லாம் எழுதியிருக்கிறார். அந்த புஸ்தகங்கள் உங்களுக்கு அளிக்கப்படும். அதே போன்று சமய களஞ்சியம் என்பதாக நம்முடைய சுவாமிகள் பூஜைக்கு போகிறதுக்கு முன்னாடி செந்தில்நாதனுக்கு டிக்டேட் பண்ணுவார். செந்தில்நாதன் வந்துவிட்டால் பூஜை ஒரு அரை மணி லேட்டாகும். அந்த சமயத்தில் அவர் வந்தால் குறிப்பு எழுதிப்பார். 1000 கேள்வி பதில்கள் அந்த சமய களஞ்சியம் என்று புஸ்தகம் எழுதியிருக்கிறார்கள். இந்த ஊரிலிருந்து திருமுறை திருத்தலங்கள் என்பதாக இந்த குமரக்கோட்டத்திலிருந்து பஸ்ஸு கிளம்பி பல ஊருக்கும் யாத்ரீகர்களை அழைத்து செல்வார்கள். அதுபோன்று திருமுறை திருத்தலங்கள் என்பதாக எல்லா ஊருக்கும் சென்று இந்த பத்திரிகையிலே நீங்கள் என்ன பதிப்பித்திருக்கிறீர்களோ மாணிக்க வாசகர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், திருநாவுக்கரசர் அப்பர் சுவாமிகள், ஞான சம்பந்தர் இவர்களெல்லாம் தேவார பதிகம் பாடிய அந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று, வைப்பு ஸ்தலங்கள் அதற்கெல்லாம் சென்று கேமரா வாங்கி கொடுத்தார் சுவாமிகள். அதெல்லாம் வச்சு படம் பிடித்து அதை தமிழிலே புஸ்தகம் எழுதினார். அப்பொழுது பரமாச்சாரியர் காஞ்சி பெரியவரை தரிசிப்பதற்காக கர்நாடகாவிலிருந்து ஒரு கவர்னர் வந்தார். வெங்கட சுப்பையான்னு பேர் அவர் பேர். அவர் வந்த பொழுது தமிழ் புஸ்தகத்தை கொடுத்து அவர் கன்னடத்தில் மொழிபெயர்க்கணும்னு சுவாமிகள் சொன்னார். காஞ்சி பெரியவர் இங்கே காஞ்சிபுரத்தில் வெளியிட்ட புஸ்தகத்தை அவர் கேட்டார், நான் ஆந்திராக்காரன், இதை தெலுங்கில் மொழிபெயர்க்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணுன்னார். அப்படி இந்த காஞ்சிபுரத்திலே வெளியிட்ட புஸ்தகம் பிற மொழிகளிலேயும் கொங்கு நாட்டிலே, இலங்கையிலே, காவிரியினுடைய வடகரை தென்கரையிலே, தொண்டை மண்டலத்திலே, கேதார்நாதத்திலே, கைலாயத்திலே இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை பதிகத்தினால் நல்ல தமிழால் பாடிய அந்த தேவாரங்களினுடைய ஸ்தலங்களை நம்முடைய காஞ்சிபுரத்திலிருந்து புஸ்தகமாக சங்கரமடத்தின் மூலமாக வெளியிட்டு பிற மொழிகளிலேயும் அது வெளிவந்திருக்கிறது. அதே போன்று இங்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சேக்கிழாருடைய ஊரான குன்றத்தூரிலே பிறந்து சைவ சமயத்திற்கு மிகப்பெரிய தொண்டினை ஆற்றிய அந்த சேக்கிழாருடைய வழியிலே சிவத்தலங்கள், சேக்கிழார் வழியில் சிவஸ்தலங்கள் என்பதாக சங்கரமடத்தின் மூலமாக ஒரு புஸ்தகம் செந்தில்நாதன் மூலமாக எழுதப்பட்டு அதுவும் வெளியிடப்பட்டது. கொஞ்ச நாள் முன்னாடி அங்கே சேக்கிழார் ஊருக்கும் நாங்கள் போய் அங்கே அன்பரசன் மூலமாக அந்த ஒரு கோவில் கும்பாபிஷேகம் அதிலேயும் கலந்து கொண்டு வந்தோம். அங்கே குன்றத்தூரில் கும்பாபிஷேகத்திற்கு, சிவன் கோவில் கும்பாபிஷேகத்திற்காக தாமோ அன்பரசன் அதுவும் கலந்து கொண்டு வந்தோம். இப்படி இந்த திருமுறைகள் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் நம்முடைய தொண்டை மண்டலத்திலே 34க்கும் அதிகமாக இருக்கின்றன. மாகரல், குரங்களில் முட்டம், இப்படி பல ஊர்களெல்லாம் இருக்கின்றன. பல ஊருக்கும் போயிட்டு வந்தோம். கிராமங்களுக்கெல்லாம் திருப்புலிவனம், இப்படி பல ஊர்கள் இருக்கின்றன. இதற்கெல்லாம் நாம் சுற்றுலாவை மேம்படுத்த வேண்டும். இந்த ஆன்மீகத்தை மேன்மேலும் மேம்படுத்துவதற்கு ஒரு உத்வேகத்தை அளிக்கக்கூடிய, அந்த சிந்தனையை வளர்க்கக்கூடிய விதத்திலே இந்த திருமுறை திருவிழா என்பது அமைந்திருக்கிறது. ஆகவே மக்கள் மத்தியிலே இங்கு எப்படி பல ஆயிரம் மக்கள் கூடி பக்தி உணர்வுடன் சேவை மனப்பான்மையை வரும்போதே இங்கே இருந்து அவங்க எல்லா ஊரையும் ஞாபகப்படுத்தி கொள்ளும் விதமாக காசி, ராமேஸ்வரம், 12 ஜோதிர்லிங்கங்கள் அனைத்தையும் விரிவாக எழுதியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த ஒரு எண்ணம் மேம்பட வேண்டும். எண்ணம் மேம்பட்டால்தான் செயல் மேம்படும். ஆகவே எண்ணம்தான் மனிதனை உயர்த்துகிறது. மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சயோகோ. நமக்கு இன்பம் சரி துன்பமும் சரி, நம்முடைய மனதை நாம் எப்படி வைத்துக் கொள்கிறோமோ அதை பொறுத்து அமைகிறது. அப்படி நாம் சுழலிலிருந்து விடுபடுவதற்கு
நல்ல சூழல் என்பது தேவை, நல்ல சூழ்நிலை என்பது தேவை. அதற்கு இந்த இடத்தை ஒரு வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து, இந்த இடம் ஒரு குகை மாதிரி இருந்திருக்கு, இதை ஒரு நல்ல நோக்கத்திற்காக இதை உபயோகப்படுத்த ஆரம்பித்து அதை பக்தியோடு ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த போன்ற ஒரு இடம் தேவை. காஞ்சி மாநகரத்திலே ஏகாம்பரநாதர் கோவிலே அந்த காலத்திலே 1000 கால் மண்டபம் கட்டி 1000 கால் பயிருக்கு விதை வைத்தார்கள். அது பக்தியை வளர்த்து வருகிறது. பங்குனி உத்திரத்திலே இன்றைக்கும் மிகச் சிறப்பான முறையிலே எங்கும் காணாத விதத்திலே அந்த சுவாமிக்கு கல்யாணம் நடக்கும்போது அனைத்து கிராம மக்களும் பக்தர்களும் அவரவருடைய குடும்பத்திலே நிச்சயித்த அந்த கல்யாணத்தை அங்கு நடத்தி கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு பெற்றது அந்த 1000 கால் மண்டபம், அதெல்லாம் பிராகாரம். இந்த இடத்திலே நீங்கள் இன்றைக்கு வேண்டிய வசதிகளுடன், கார் பார்க்கிங்கு, பல சௌகரியங்களுடன், மக்களுக்கு பல சௌகரியங்களும் தேவைப்படுகின்றன. அந்த சௌகரியங்களுடன் ஒரு பிரசங்கம் செய்வதற்கோ ஆன்மீக மாநாட்டுகளை நடத்துவதற்கோ, வடக்கத்திக்காரர்களும் தற்பொழுது இந்த ஊரிலே ஆன்மீக நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள். நேற்றைய தினம் முந்தா நாள் அங்கே இந்த அருணாமாலாம் போயிட்டு வந்தோம். வடக்கத்திக்காரர்கள் நடத்துகிறார்கள். இதுபோன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளை, கண்காட்சிகளை ஆன்மீக நகரமான அங்கே தீவுத்திடலே நடத்துகிறார்கள் என்பது வேறு, கடற்கரையிலே நடத்துகிறார்கள் என்பது வேறு. காஞ்சியிலே நடத்துவதற்கு உபயோகமான ஒரு சிறப்பான இடத்தை தேர்ந்தெடுத்து அனைவரும் சேர்ந்து இது போன்று முயற்சிப்பது என்பது நம்முடைய நாட்டிலே வளர வேண்டிய ஆன்மீகத்தை வளர்க்கும் விதமாக 200க்கும் மேற்பட்ட கோவில்கள் இருக்கக்கூடிய இந்த ஊரிலே ஆன்மீகத்தை நாம் வளர்க்க வேண்டும். உள்ளூரிலேயும் வளர்க்க வேண்டும். வெளியூர்லேருந்து வருபவர்கள் 3 விதமான மக்கள் இந்த ஊருக்கு வருகிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள், உள்ளூர் மக்கள், வட மாநிலத்தை சார்ந்தவர்கள், வெளிநாட்டை சார்ந்தவர்கள். கைலாயநாதர், வைகுண்ட பெருமாள் இப்படி வருகிறார்கள். இப்படி அனைத்து மக்களுக்கும் உதவி புரியக்கூடிய விதத்திலே இந்த திருமுறை மாநாட்டை நடத்தியிருக்கிறீர்கள். சமய கல்வியை நாம் மேம்படுத்த வேண்டும். இங்கு பல்வேறு புலவர்கள் இருக்கிறார்கள். இங்கு வழக்கரத்தீஸ்வரர் கோவிலே, இன்னும் பல குப்புத்தேரி தெருவிலே, பல ஊர்களிலேயும் பலரும் சேர்ந்து, சதாசிவம் இன்னும் பலரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார்கள். ஆகவே சமய சொற்பொழிவுகள் நம்முடைய காஞ்சிபுரத்திலே நிறைய நடைபெற வேண்டும். திருப்பாவை, திருவம்பாவை வகுப்புகள் நடைபெற வேண்டும். இங்கு பஜனைகள், இங்கு பஜனை கோஷ்டிகள் கிராமங்களில் இருக்கின்றன. அதையும் நாம் ஊக்குவிக்க வேண்டும். இப்படி சமயத்தை பற்றிய அறிவு, சமயத்தை பற்றிய ஆர்வம், சமயத்தை பற்றிய ஆற்றல், சக்தி நமக்கு வளர வேண்டும். இதையெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய விதத்திலே இந்த ஏற்பாடு மேன்மேலும் வளர்ந்து இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்களும் திருப்தியாக, சந்தோஷமாக, ஏனென்றால் இந்த வியாபாரத்திற்கு உறுதுணையாக பல கிராமத்திலிருந்தும் பணிபுரிகிறார்கள். அவர்களும் பார்த்து சந்தோஷப்படக்கூடிய விதத்திலே விடுமுறை நாட்களிலே வெளியூருக்கு செல்பவர்கள் இருக்கிறார்கள். அது வேறு. காஞ்சியமர மக்கள், காஞ்சியம் தொண்டை மண்டலத்து மக்கள் தொண்டு உள்ளங்கொண்டவர்கள். ஆகவே அந்த சேவை மனப்பான்மை என்பது தொண்டை மண்டலத்திலே தொண்டு உள்ளம் என்பது வளர்வது நமக்கெல்லாம் முக்கியமானது. அப்படி கிராம மக்கள் அனைவருக்கும் ஒரு திருப்தியான விதத்திலே, இந்த ஊரில் இருக்கிறவங்க விஷயம் வேறு, இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு இடம் வேணும். அதான் சொல்லிகிட்டு இருக்கோம் நாங்கள். ஐயங்கார் குளத்தில், ஐயங்கார் குளம் அங்கே ஒரு பெரிய குளம் இருக்கிறது, 133 ஏக்கர். அங்கே ஒரு இடமெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம சொன்னோம், மெரினாலாம் அங்கே இருக்குது. இங்கே ஏதோ காற்று வெளிச்சத்தோடு உட்கார்றதுக்கு ஒரு இடம் காஞ்சிபுரத்துக்காரங்களுக்கும் தேவை. வாக்கிங் போகிற மாதிரியும் இருக்கணும், அதே சமயத்தில் அவங்க நிம்மதியாக உட்கார இடமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லின்னு இருக்கோம். அதுபோன்று இது போன்ற ஒரு விசாலமான இடத்திலே நல்ல முயற்சி செய்திருக்கிறீர்கள். இந்த திருக்கல்யாணம் என்பது கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து நிம்மதியாக கொஞ்சம் எல்லாரும் நேரம் கொடுத்து சௌரியமாக உட்கார்ந்து பார்க்கும் விதத்திலே இந்த கல்யாணோத்சவம் என்பது அங்கேயும் நடந்தது. அன்றைக்கி சாயந்தரம் அது கோவிலுடைய பாரம்பரியத்தின்படி நடந்தது.
அது கோவிலில், நம்ம ஊர் கோவிலில் வழக்கம். அது சுவாமி எப்போ கிளம்பி வருவாருங்கிறது நம்ம ஊர் ஏகாம்பரநாதர் கோவில் வழக்கப்படி அவர் வருவார், அது சமயத்தில் வருவார். அப்படிலாம் நடக்கும். ராத்திரி 12 மணிக்கு வந்து தங்க ரிஷப வாகனத்திலே வந்து காட்சி அளித்து நம்முடைய புதிய சுவாமிகளும் தரிசனம் செய்து நான் நடந்தது. ஆனால் இன்றைய தினம் அனைத்து மக்களும் உட்கார்ந்து அமர்ந்து எல்லாரும் தரிசிக்கக்கூடிய விதத்தில் இந்த ஹைதராபாத்திலே செய்தார்கள். காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி என்று ஏகாம்பரநாதர் கல்யாணத்தை அங்கு செய்தார்கள். இந்த இடத்திலே இந்த விழாவின் பகுதியாக நீங்கள் எல்லோரும் இது போன்ற கல்யாணோத்சவத்தை சிறப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே செய்தது. இப்பொழுதுதான் கடை ஞாயிறு முடிந்திருக்கிறது கச்சபேஸ்வரர் கோவிலில். அதை உடந்து இந்த ஞாயிறில் அதை தொடர்ந்து வரக்கூடிய ஞாயிறில் அன்றைக்கி பார்த்தோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஒரே கூட்டம் கச்சபேஸ்வரர் கோவிலில். அந்த ஞாயிறை தொடர்ந்து இந்த ஒரு ஞாயிறில் நீங்கள் இதை செய்தது என்பது சிறப்பான ஒரு ஏற்பாடு. காமேஸ்வர குருக்களுக்கு அது போன்ற வாய்ப்பும் பொதுமக்களுக்கு சேவை செய்து ஏகாம்பரநாதருக்கு சேவை செய்தார். மக்கள் சேவை, மகேசன் சேவை இரண்டையும் சேர்ந்து செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார். இப்படி இந்த வியாபார பெருமக்கள்லாம் செய்த இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைவருக்கும் இறைவனுடைய அருளும் மேலும் மேலும் பொதுமக்கள் மூலமாக பாராட்டும் கிடைத்து நம்முடைய ஊர் என்பதானது, காஞ்சி மாநகரம் என்பதானது தமிழகத்திலே பக்தியை, சேவையை, கலாச்சாரத்தை, ஏனென்றால் அமெரிக்காவுக்கு சென்றாலும் நம்முடைய கலாச்சாரம்தான் நம்முடைய அடையாளம், நம்முடைய கலாச்சாரம்தான் நமக்குரிய சிறப்பு. ஆகவே என்ன கம்ப்யூட்டர் வந்தாலும், என்ன செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும், என்ன இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் நம்முடைய பக்தி தான் நமக்கு முக்கியம். ஆகவே இந்த பக்தி நம்மிடத்தில் இருந்தால் நாம் அனைத்து தொழிலையும் சிறப்பாக செய்ய முடியும். விவசாயமாக இருக்கட்டும், கைத்தொழிலாக இருக்கட்டும், கம்ப்யூட்டராக இருக்கட்டும், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், அனைத்தையும் நாம் செய்ய முடியும். ஆகவே மனித நேயத்துடன் விளங்குவதற்கு, மனிதனுடைய இலக்கணத்துடன் பழகுவதற்கு, மனிதன் தெய்வத்திற்கு உடைய கருணைக்கு, தெய்வத்தினுடைய அருளுக்கு பாத்திரமாவதற்கு பக்தி தான் நமக்கு கனெக்டிங், இணைப்பு என்பது பக்தி தான். ஆகவே மனிதர்களுக்கெல்லாம் இறைவனுடைய அருள் கிடைப்பதற்கு பக்தியின் மூலமாக, அருகம்பில் மூலமாக பக்தி ஆரம்பிக்கிறது. பிள்ளையாருக்கு அருகம்பில் மூலமாக அதுவே அரிதாகி வருகிறது. நீங்கள் நல்ல இடத்துல அருகம்புல் தயார் பண்ணாதான் பிள்ளையாருக்கு அருகம்பில் வைக்க முடியும். மெட்ராஸில் அழகான அருகம்பில் கிடைக்கிறது. ஆனால் எந்த ஊர்லேருந்து உற்பத்தி ஆகிறதோ அந்த ஊருக்கு கிடைக்க வேண்டும். ஆகவே நம்முடைய நாட்டிலே அனைத்து விதமான ஆன்மீக சிறப்புகளையும் மேன்மேலும் வருங்காலத்திலே எதிர்கால சந்ததியினருக்கு வழங்கக்கூடிய நகரமாக காஞ்சிபுரம் நகர வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்காக பல்வேறு ஆதீனங்களையும், வெவ்வேறு ஊரில் இருக்கக்கூடிய ஆதீனங்களையும், தர்மபுர ஆதீனம் உட்பட பல ஆதீனங்களையும் அழைத்து இந்த மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் என்கிற இந்த மார்கழி மாதத்திலே சிறப்பு செய்து பல்வேறு ஊரிலே அவர்கள் ஆன்மீக பணிகளை செய்து வருகிறார்கள். தர்மபுர ஆதீனம் அவர்களுக்கும் மணி விழா சமீபத்திலே நடைபெற்றிருக்கிறது. நம்முடைய இங்கு தொன்மையாக இருக்கக்கூடிய ஆதீனங்களிலே பழமையான ஆதீனமாக இருக்கக்கூடிய தொண்டை மண்டல ஆதீனத்தினுடைய புதிய பொறுப்பிலே வந்திருப்பவர்களையும் இங்கு அழைத்து, சமய சான்றோர்களையும் அழைத்து, அங்கே அந்த காலத்தில் ஆசா ஞான சம்பந்தம் பண்ணியிருந்தார். இப்போ ஒரு புதிய ஞான சம்பந்தம், இவரை எல்லாம் அழைத்து அனைவரையும் இணக்கமாக இதமாக இணைக்கக்கூடிய இந்து சமயத்தினுடைய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. ஆகவே நம்முடைய ஊரிலே அனைத்து கோயில்களும்
சின்ன சின்ன கோயில்கள் உட்பட அதான் சொல்லின்னு இருக்கோம். சனி ஞாயிறில் சின்ன தெருவில் நிறைய கோவில் இருக்குது இந்த ஊரில். அந்த கோயிலுக்கெல்லாம் வெயில் மழையினால் பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் மண்டபம் அமைத்திருக்கிறார்கள். இப்படி அந்த கோவில் உட்பட அனைத்துக்கும் மக்கள் நிறைய வந்து சனி ஞாயிறுகளில் மெட்ராஸில் வந்து மற்ற ஊர்லேருந்து வந்து அந்த கோவிலில் அவர்களெல்லாம் பூஜை நடத்தி கொண்டு அந்த கோவிலுக்கும் மேலும் பிரபலமாக வேண்டும். அந்த தெருவாசிகளும் அதை கவனிக்க வேண்டும். 1984 வருஷம் 85 வருஷம் நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் இங்கே சந்திரமௌலின்னு ஒருத்தர் இருக்கார், பெரிய அது அவர்கிட்ட சொல்லி மற்றவங்கள்ட்ட சொல்லி எல்லா தெருவாசிகளையும் தினமும் வர சொல்லி புத்தேரி தெரு, பிள்ளையார்பாளையம், மேட்டுத்தெரு, இப்படி பல தெருக்காரர்களையும் வர சொல்லி அவர் 10 நிமிஷம் பேசுவார். 84 வருஷம் 85 வருஷம் காஞ்சிபுரம் வந்த பொழுது தெருவாசிகளுக்காக 10-15 நிமிஷம் அவர் தனியாக தரிசனம் கொடுப்பார். அந்த வயசில் 91 வயசு அப்போ இருக்கும் பொழுது அப்படி அவரெல்லாம் உங்கள் தெருவில் கோவில் எப்படி இருக்கிறதெல்லாம் கேட்டு அப்படி தான் இந்த கோவில்கள் எல்லாம் அதை சிறப்பாக அதை கும்பாபிஷேகம்லாம் நடத்தியிருக்கிறார்கள். ஆகவே கோவில் மாநகரமான இந்த ஊரிலே திருமுறை திருவிழா நடத்துவது என்பது பொருத்தமான ஒன்று, பெருமைக்குரிய விஷயம், புண்ணியத்திற்குரிய விஷயம். பெருமை, பொருத்தம், புண்ணியம். ஆகவே இந்த பொருத்தம், இந்த பெருமை, இந்த புண்ணியம் மேலும் மேலும் புண்ணிய கோடி இருக்கக்கூடிய இந்த ஊரிலே, காமகோடி இருக்கக்கூடிய இந்த ஊரிலே, ருத்ரகோடி இருக்கக்கூடிய இந்த ஊரிலே புண்ணியம் பல கோடி என்று சொல்கிறார்களே, அதுபோன்று புண்ணியத்தை தரக்கூடிய இந்த அரும் செயலை அனைவரும் சேர்ந்து செய்வது என்பது இறைவனுடைய அருள். இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஏகாம்பநாதருடைய, காமாட்சி அம்மனுடைய அருள், வரதராஜ பெருமானுடைய அருள் அனைத்தும் இருந்து மேன்மேலும் நம்முடைய சைவம், நம்முடைய இந்து மதம், நம்முடைய ஆன்மீகம், நம்முடைய தர்மம், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய கலாச்சாரத்தை ஒட்டிய விதத்திலே அமையக்கூடிய குடும்ப வாழ்க்கை முறை இவைகளெல்லாம் சிறப்பாக அமைந்து தர்மோ ரட்சதி ரட்சிதா என்பதாக தர்மத்தை நாம் சிறப்பாக செய்து அந்த தர்மம் நம்மை அனைத்து விதத்திலையும் காத்து அதன் மூலம் துணையென்று நின் அருளை தொடரச் செய்து நல்வழி சேர்ப்பித்து காக்க வேண்டும். ஓம் நமோ சக்தி என நவிலாய் நெஞ்சே என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த புண்ணியம் நமக்கெல்லாம் கிடைப்பதற்கு காமாட்சி அம்மனை பிரார்த்தித்து அனைவரையும் ஆசீர்வதிக்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு. தென்னாடுடைய சிவனே போற்றி. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.